வணக்கம் மக்களே. ஐம் பேக். ரொம்ப மாதம் ஆச்சுல அவுட்டோர் vlogsலாம் பண்ணி. இப்போலாம் யாருங்க ஃபுல் லென்த் வீடியோஸ் பார்க்குறா? யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அதுக்கு தான் வியூஸ் போயிட்டுருக்கு. நானும் அதுக்குள்ளே மூழ்கிட்டேன். பட் இருந்தாலும் யூடியூபோட ஓஜினா ஃபுல் லென்த் வீடியோஸ் தான். எனக்கு அது பண்ண தான் பிடிக்கும். இப்போ கனடாலையும் வெதர் சூப்பராக இருக்கிறதால அவுட்டோர் vlog பண்ணலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன்னா டவுன் டொராண்டோ வந்திருக்கோம். பார்த்தீங்களா கெட்டப் சேஞ்சு. நல்ல வெதர்னு சொன்னேன், ஏன்னா உடனே வெதர் மாறிடுச்சு. வெல்கம் டு டொராண்டோ. சரி, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அப்படி அந்த மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத அங்கே போய் சொல்கிறேன். வாங்க, நான் நடந்துக்கிட்டே அப்படியே நம்ம கதை பேசுவோம். இந்த மே மாதத்துக்கு ஏன் மே மாதம் பேர் வச்சாங்கிறது உங்களுக்கு நான் கதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் எப்படி வரணும்னா, அப்படியே யூனியன் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்லேயே நம்ம நேராக நடந்து வந்தோம்னா சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வந்துடும். இதுக்கு ஏன் தெரியுமா மே மாதம்னு பேர் வச்சாங்க? ஏன்னா இட் மே பி சன்னி, இட் மே பி ரெய்னி, இட் மே பி ஸ்னோயி, இட் மே பி எனி வெதர். அதனால இதுக்கு பேர் மே மாதம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? இங்கே ஏதோ ஒரு பார்க் இருக்குது, ஒரு 8 பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு போவோம். வீக்கெண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் அந்த அளவுக்கு க்ரௌடடாக இல்லை. பட் நம்ம போக போக டொராண்டோவோட ஃபுல் க்ரௌடு இந்த மார்க்கெட்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பெட் பார்க்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க பெட்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு வாட்டர் ஃபவுண்டன்லாம் இருக்குது. எல்லா நாயும் தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்குங்க போல். ஓ, மேலே பார்த்தீங்களா ஒரு எலும்பு இருக்குது. ஸோ எல்லா நாயும் அந்த எலும்பை தான் ஏக்கமாக பார்க்குது. இதில் உங்களுக்கு எந்த நாய் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நாயை தடவி கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு நடப்போமா? உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? இட்லின்னு வைப்போம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. 10 மினிட்ஸ் வாக்கு ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டில் நேராக வந்தோன்னா வந்துட்டார் நம்ம சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட். இப்படி ஒரு கிராண்ட் மியூசிக் போடலாமா? ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டில் நேராக வந்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரீட்னு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் மார்க்கெட் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனில் நம்ம சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்களா, நம்ம ஊர் மாதிரி ரெட் பிரிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஏங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் பேசுவோம். இதுவும் சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்டென்ஷன் தான். இது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் நார்த்து. இந்த பழைய பில்டிங் வந்து சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் சவுத்து. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, வெளியே கூட்டம் இல்லைன்னு சொன்னால மொத்த டொராண்டோவும் இது உள்ளே தான் இருக்குது. வீக்கெண்ட் வந்துடக்கூடாது, உடனே வந்துடுவானுங்க வெளியே தின்றதுக்கு சுற்றுறதுக்குன்னு. தெரியல, எரிச்சலாகவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலாக இருக்கு. டென்ஷன். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட், செயின்ட் ஆர்பைன் பேகிள். இங்கே டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிஷ் இருக்குது, அது ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். இந்த ராப்பில் இருக்கிறது தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக சுற்றிட்டு இருந்த டிஷ்ஷு கிரெய்கிள். கிரெய்கிளா? எனக்கு எஸ்எஸ் மியூசிக் கிரெய்கு தாண்டா தெரியும்னு சொல்கிறேன். 90s கிட் நீங்கன்னா கிரெய்கிளுங்கிறது ஒன்றும் இல்லை. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாங்கிற மாதிரி பாதி க்ரசாண்ட் பாதி பேகிள் அதை மிக்ஸ் பண்ணி செஞ்ச டிஷ்ஷை தான் கிரெய்கிள். உங்களுக்கு க்ரசாண்ட் மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கும், அதே மாதிரி பேகிள் டெக்ஸ்சரில் இருக்கும். ஆர்டரிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருந்ததுங்க. நம்ம லைனில் நிற்கும் போதே ஒருத்தவங்க வந்து என்ன ஆர்டர் வேணும்னு கேட்டு நோட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அதை பில்லிங் கொடுத்தாங்க. பில் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பிக் பண்ண தனியாக ஒரு இடத்துக்கு வந்தோம். ஒரே டவுன் சைடாக எனக்கு பட்டது என்னென்னா, ஆர்டர் ரெடியாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேபி வீக்கெண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம க்ரௌடு, அதனால் கூட இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணணும், ஆனால் கொடூர பசியில் இருக்கீங்கன்னா வீக் டே வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு வீக் டே நான் வந்தேன், கூட்டமே இல்லை, காலியாக இருந்தது. சரி, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம சாப்பிட ஆரம்பிப்போமா?
சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ். க்ரோசான் மாதிரி ஃப்ளேக்கியா இருக்கு, பேகல் மாதிரி சவுக் சவுக்னு இருக்கு. உள்ள நான் வெஜ்ஜீஸ் வேற போட்டிருக்கேன், அது இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரன்ச்சினஸ் கொடுக்குது. நான் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிட்டேன். டாப்பிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ண உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக், மீட், சீஸ் எதனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் கூட பிரைஸும் கூடும். ஆனா இங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாமினல் பிரைஸ்ல இதை விட்ட ஒரு சூப்பர் டிஷ் கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வரைக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் டன். அடுத்து என்ன? காஃபி தான். உள்ள போய் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நண்பர்களே, காஃபி குடிக்கலான்னு சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டோட பாப்புலர் காஃபி ஸ்பாட் எவ்ரிடே கார்மே காஃபி ரோஸ்டர்ஸ் வந்துருங்க. 1979 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாப்புலர் கடைங்கிறதுனால காஃபி குடிக்க ஒரு பெரிய லைனே நிற்கிது. நம்ம இந்த லைனில் போய் நிற்கணுமா, இங்கே தான் காஃபி குடிச்சாகணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா மேலே ஒரு காஃபி கடை காலியாக இருந்தது. வீக்கெண்ட் வ்ளாக் பண்ண வந்தால் இதாங்க பிரச்சனை, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேறு கொஞ்சம் க்ரௌட் கான்ஷியஸாக இருக்கோமா, திடீர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் நம்ம வாழ வைக்க போகிற காஃபி ஷாப், லூபாஸ் காஃபி பொட்டிக். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தோம்ல, நடந்து உள்ளே வந்த உடனே வர ஃபஸ்ட்டு கடை இது தான். இங்கேயும் காஃபி வாசனை நல்லா மூக்க தொலைக்குது. உள்ள ஃப்ரெஷ் காஃபி சீட்ஸும் இருக்குது. ஓஹோ, கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நம்ம போய் லைனில் நிற்போம். லூபாஸ் காஃபி டீசெண்டாக இருந்ததுங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ரோட் ட்ரிப்லாம் போகும்போது கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி அங்கே காஃபி குடித்தா ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி சிம்பிளான காஃபி. பெருசாக பாராட்டுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அப்பா என்ன கூட்டம்! டாடிங்டன்ஸில் இவ்வளோ மக்கள் ஏன் கும்பலாக நிற்கிறாங்கன்னா, அவங்களோட பீ மீல் பேக்கன் சாண்ட்விச் சாப்பிட தான். நான் இப்படியே நேராக நடந்து போனேன்னா இங்கே கேரசல் பேக்கரின்னு ஒன்று வரும். அவங்க தான் சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பீ மீல் பேக்கன் சாண்ட்விச்சை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் படித்தேன். நம்ம ஊரில் ஃபுட் வ்ளாகர்ஸ் வந்து பிரியாணி கம்பேரிசன் வீடியோ போடுவாங்களே, அப்படி இங்கே இருக்கிற ஃபுட் வ்ளாகர்ஸ் பேடிங்டன்ஸ் வெர்சஸ் கேரசல், யார் பெஸ்ட்டு பீமீல் பேக்கன் சாண்ட்விச் தரா அப்படின்னு வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம சாப்பிட போகிறதில்ல, கடையை மட்டும் வீடியோ எடுத்துகிறேன். நீங்கள் போர்க்லாம் சாப்பிடுவீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளாக் பேர்ட் பேக்கிங் கோ, கருப்பு பறவை பேக்கரி, இதுவும் என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா டொராண்டோலேயே பெஸ்ட்டு சவர்டோ பிரெட் இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ளே பார்த்தா நிறைய பிரெட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம மார்க்கெட்டை ஒரு சுற்றிட்டு கடைசியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இதுதாங்க கேரசல் பேக்கரி. நம்ம பேடிங்டன்ஸ் படித்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் இவர் தான். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் பீமீல் பேக்கன் சாண்ட்விச் கிடைக்குமா. பீமீலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பேக்கன் பன்னிக்கறி இருக்குல்ல. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பன்னியோட தொடை லாயின்னு சொல்லுவாங்க. உப்பு, சர்க்கரை, அப்புறம் சில இன்க்ரீடியன்ஸ் போட்ட தண்ணியில் மேரினேட் பண்ணி அதை ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அதை கார்ன் மீலில் ரோல் பண்ணி குக் பண்ணி தருவாங்க. அந்த காலத்தில் பீமீல் யூஸ் பண்ணாங்க, எல்லோ பீஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஃப்ளாரில் யூஸ் பண்ணாங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பீமீலில் பண்ணதுனால பீமீல் பேக்கன் சாண்ட்விச்ங்கிற பேர் வந்துருச்சு. பீமீல் பேக்கன் மட்டும் இல்லைங்க, இங்கே மற்ற சாண்ட்விச்சஸும் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை. நீங்கள் போர்க் தவிர மற்ற மீட்டை சாப்பிடுவீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடை தாண்டி மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் வாங்க வருவாங்க. அப்புறம் இங்கே சீஸ் கிடைக்கும், ஆல்சோ ஃப்ரெஷ் மீட் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது என்னடா ட்ரங்கன் கோட்டு சீஸு? கோட்டுக்கு சரக்கு கொடுத்த சீஸ் எடுப்பானுங்களா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், சீஸ் கொடுக்குற கோட்டுக்கு சரக்கு கொடுத்து சீஸ் எடுக்கணும். இந்த பழமொழி நானே கண்டுபிடிச்சது. சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வரீங்கன்னா மேலே மட்டும் சுற்றி கிளம்புறாதீங்க, கீழேயும் நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நாம் மேலே சுற்றிட்டு அப்புறமா போவோம். அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இங்கே வந்து குவாலிட்டி மீட்ஸ்லாம் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ பாருங்க, எஸ்கே குவாலிட்டி மீட்ஸ்னு இருக்குது. இந்த கடைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் எனக்கு தெரியாது. போர்க் லாயின் இங்கே இருக்குது பாருங்கள், பன்னியோட தொடக்கறி, போன்லெஸ் மீட்டு. இதை வச்சு தான் பீமீல் பேக்கன் சாண்ட்விச் பண்ணுறாங்க. மீட் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ப்ரைஸிங் வச்சு இது எக்ஸ்பென்சிவாக சீப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நான் மீட்லாம் வாங்கினதில்லை. கனடாவில் இருக்கிற தமிழர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள், இது கரெக்ட் ப்ரைஸா இல்லை எக்ஸ்பென்சிவானு.
நம்ம எஸ்கே மீட்ஸ்க்கு எதிர்த்தாப்புலே ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. அப்பர் கட் மீட்ஸ். இதோட மீட்ஸ் காட்டுறேன் பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு. சேம் டு சேம் ஃப்ரெஷ் கட் மீட்ஸ் மாதிரியே ஃப்ரெஷ் சீ ஃபுட்டும் கிடைக்குதுங்க. சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் பக்கத்தில் லேக் ஆண்டாரியோ இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், கடலுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட்லாம் பிடிச்சி வந்து மார்க்கெட் போட்டு விற்பாங்களாம். இப்போ என்னென்னலாம் கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க, மேலே மோஸ்ட்டாக கவர் பண்ணியாச்சு. கீழே லஞ்சுக்கு ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேக்கரி அப்போ என் கண்ணில் மாட்டுச்சு. செம்மையாக இருந்தது பார்க்க. ஃபியூச்சர் பேக்கரி. இங்கேயும் போயிட்டு கண்ணாலி ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு கீழே போய் ரியல் லஞ்ச் சாப்பிடுவோம். எப்படிங்க ஃபியூச்சர் பேக்கரி சூப்பராக இருந்ததா? எல்லாமே சாப்பிடும் போல இருந்திருக்குமே. அவ்வளோதான், பார்த்துட்டு வந்துடணும், எதுவும் வாங்கக்கூடாது. விலையை பார்த்தீங்களே, ஒன்று வாங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், $50 $60 போயிடும். லஞ்சுக்கு கீழே 2-3 ஸ்பாட்ஸ் பார்த்து வச்சேன்னு சொன்னல, வாங்க அங்கே போவோம். ஊனோ முஸ்தாஷோ, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லஞ்ச் ஸ்பாட். இங்கே எக் பிளான்ட் பார்மஜானா செமையாக இருக்கும்ட்டு ரிவ்யூஸில் படிச்சிருக்கேன். வாங்க போய் ட்ரை பண்ணுவோம். அடே எங்கள் அப்பா, இதுக்கும் லைனா? என்னடா திருப்பதி லைன் மாதிரி போயிட்டே இருக்கு. எதெல்லாம் ஃபேமஸோ அங்கே தான் கூட்டம் வரும். இதுதாங்க ஊனோ முஸ்தாஷோவில் வாங்கின கிளாசிக் எக் பிளான் சாண்ட்விச். சைஸை பார்த்தீங்களா? சங்கர் கிட்ட காசை கொடுத்து எனக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுங்க, எப்படி பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் என்ன, அவரை மாதிரி அதிக காசு கேட்காம $15 பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க, கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். செம்மையாக இருக்கு. நான் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக் பிளான் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆயிலி ஃபுட்ஸ் ஆடும்போது ஆயிலோட டேஸ்ட் திகட்டும்ல, அது மாதிரி தெரியவே இல்லை. நான் கிளாசிக் எக் பிளான் தான் வாங்கினேன். எக் பிளான் பார்மஜானோ பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதுவே ஹெவியாக இருக்கும், இல்லை சீஸ் வேறு வேணுமான்ட்டு நான் சொல்லலை. இது சீஸ் இல்லாமல் சாப்பிடவே சூப்பராக இருக்குது. உள்ள அநேகமாக 2 எக் பிளான்ட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாப்பிங்ஸ் காட்டுறேன். ஆனியன்ஸ், ரெட் பெப்பர்ஸ், அப்புறம் கிளாசிக் டொமேட்டோ சாஸ் ஆர் மரினாரா சாஸ்ன்னு சொல்லலாம். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. எங்கள் அம்மா மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏண்டா வீட்டில் கத்திரிக்காய் செஞ்சால் என்னைக்காச்சும் சாப்பிட்ருக்க, இங்கே வந்து எக் பிளான் பார்மஜானோ கிளாசிக் எக் பிளான்லாம் தின்னுட்டுருக்கேன்னு கேட்பாங்க. என் அம்மா கண்ணில் வீடியோ படாதவரை ஷேர் செய்யுங்கள். புது டைப்புக்கு நிஜமாக ஒருத்தங்க இது. வெஜிடேரியன்ஸ் சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வரீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குது ஊனோ முஸ்தாஷோ கிளாசிக் எக் பிளான் சாண்ட்விச். ட்ரை பண்ணுங்கள், மிஸ்ஸே ஆகாது. லஞ்ச் ஓவர். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நார்த் மார்க்கெட் பில்டிங்கில் போய் சுற்றுவோம். அப்புறமா இங்கே வந்து இன்னும் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொன்னால அதை கவர் பண்ணுவோம். இந்த வெதருக்கு என்ன திமிரு இருந்தா இப்போ வந்து வெயில் அடிக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்களா வானம் மூடி இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நல்லா பாஷாக இருக்குல்ல. 2 பில்டிங் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனும் 1900s கட்டின பில்டிங்கும். வெல்கம். அடேங்கப்பா, பாத்தீங்களா கூட்டத்தை? நார்த் மார்க்கெட் தாங்க ப்ராப்பர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்.
லோக்கல் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் ஹோம் பேக் குட்ஸ்லாம் கிடைக்குது. சவுத் மார்க்கெட்லேயும் நீங்கள் 2-3 காய்கறி கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ப்ராப்பர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஃபீல் கிடைக்கணும்னா நீங்கள் இங்கே நார்த் மார்க்கெட்டுக்கு தான் வரணும். என்ன காய்கறிகளோ செயின்ட் லாரன்ஸ் நார்த் மார்க்கெட்டிலே. உங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்னால் ஃபஸ்ட்டு நார்த் மார்க்கெட்டை அட்டாக் பண்ணுங்கள். இல்லைப்பா நமக்கு சோறு தான் முக்கியம்னா சவுத் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நார்த் மார்க்கெட். பில்டிங் சைஸ் பார்த்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரே லெவலில் முடிச்சிட்டாங்க. இந்த 2 பில்டிங்கில் எது சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு வின்டேஜ் சவுத் மார்க்கெட் பில்டிங் தான் பிடிச்சிருக்கு. சுராஸ்கோஸ் இவங்க போர்ச்சுகீஸ் ஸ்டைல் சிக்கனில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு படித்தேன். அங்கே பாருங்கள் சிக்கன் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு போர்ச்சுகலில் தெரிஞ்சதெல்லாம் ரொனால்டோ தான். ஆல்சோ இவங்களோட போர்ச்சுகீஸ் எக்டாட்ஸும் செமையாக இருக்குமா. சீ ஃபுட் பிரியர்னா பஸ்டர் ஸ்கோவில் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். லைனை பார்த்தீங்களா? அப்போனா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக க்ரில் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு என்ன, உங்களுக்கு கீழே நான் இன்னும் ஃபுல்லாக சுற்றி காட்டல. வாங்க அங்கே போய் ஒரு ரவுண்ட் அடிப்போம். யூரோப்பியன் டிலைட்டில் பெரோகிஸ் நல்லா இருக்கும்னு ரிவ்யூவில் படித்தேன். பொட்டேட்டோ இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, சூப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்தோன்னா சாலட், சம் நான்வெஜ் இருக்குது. வயிற்றில் இடம் இருந்ததுன்னா வந்து இதர் பொட்டேட்டோ செடார் ஆர் பொட்டேட்டோ செடார் ஆலப்பினோ பிக் பண்ணிப்போம். ஈவ்ஸ் டெம்டேஷன்ஸ் த பெஸ்ட் டெசர்ட் இன் டவுன். போய் பார்ப்போம் அப்படி என்னடா பெஸ்ட் வச்சுருக்காங்கன்னு. ஆஹா, பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே எல்லாமே டெம்ப் பண்ணுதுங்க. கேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த ஷேப்பு கலரு அதை வச்சு நம்மளை வந்து கவர்ந்துருவானுங்க. அப்படியே சாப்பிடணும் போல் வாயெலாம் ஊறுது. நம்ம வீடியோலேயே சாப்பிட்டுப்போம். நண்பர்களே, இங்கே செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரியை செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து சூப்பராக போட்டிருக்காங்க. உங்களுக்கு கதை கேட்க பிடிக்காதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் சாப்டரோட டைம்லைன் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி அங்கே போய்க்கோங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1803 ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு டொராண்டோன்னு இருக்கிறது அப்போ டவுன் ஆஃப் யார்க். 1820 ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பில்டிங் கட்டினாங்க. நம்ம பார்த்த நார்த் மார்க்கெட் பில்டிங் இடத்துல தான் இருந்திருக்கு. வெறும் மார்க்கெட்டாக இல்லாமல் பப்ளிக் மீட்டிங்ஸ், எலெக்ஷன்ஸ், சிட்டி ஹால்னு கவர்மெண்ட் ஒர்க்ஸும் அங்கே நடந்திருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பையும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஆல்சோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, லேக் ஆண்டாரியோ பக்கத்துலேயே இருக்கிறதால சீ ஃபுட்டும் இங்கே விற்றுட்ருப்பாங்க. 1849 மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் மொத்த மார்க்கெட் பில்டிங்கையும் அழிச்சிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் செங்கல்ல கட்டியிருக்காங்க ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக. சவுத் மார்க்கெட் பில்டிங் மட்டும் 1899 வரைக்கும் டொராண்டோ சிட்டியால் எங்கிட்ட இருந்தது. பார்த்தாலே தெரியும், ஐ சீலிங்ஸ், ஆர்ச்டு விண்டோஸ்னு ஒரு விண்டேஜ் கவர்மெண்ட் பில்டிங்கில் கொடுக்கும். ஒன்ஸ் அவங்க வெக்கேட் பண்ண அப்புறம் ரெனோவேஷன்ஸ்லாம் பண்ணி 1902 மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ணாங்க. நார்த் மார்க்கெட் பில்டிங்கில் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ், ஹோம்மேட் குட்ஸ் தான் அப்பத்துலேருந்தே வித்துட்டு இருந்தாங்க. 2015 பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு 2025 இந்த வருஷம் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோக்கல்ஸ், டூரிஸ்ட்னு சேர்த்து வருஷத்துக்கு 1 மில்லியன் பீப்புள் செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டை விசிட் பண்ணுறாங்க. தொண்டை வறண்டு போச்சு, வாங்க ஒரு ஜூஸ் குடிப்போம். மணி 3 ஆயிடுச்சு. நார்த் மார்க்கெட்டில் ஒரு மேட்டர் இருக்குது, அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். நண்பர்களே, மேலே வந்து சவடோ பிரெட்டும் பிக் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் பற்றி கவலைப்பட வேண்டாம். வாங்க நார்த் மார்க்கெட் போகலாம். இப்போ நார்த் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னடா எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. 3 மணிக்கு எல்லாரும் கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க.
ஸோ நீங்கள் செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்த் மார்க்கெட்டை முடிச்சிருங்க. சாப்பாடு தான் முக்கியன்ட்டு சவுத் மார்க்கெட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தனியாக சுற்றணும். வாங்க திரும்ப சவுத் மார்க்கெட் போவோம். அங்கே இன்னும் 2-3 ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, அதை கவர் பண்ணிட்டு நாமளும் கடையை சாத்திக்கலாம். யாரா இவனுங்க இன்னும் உள்ளே வந்துட்டு இருக்கானுங்க? மூடினது தெரியுமா தெரியாதா? ஹாய். ஊர் சுற்றும் வாலிபன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினச்சிங்களா? ஊர் சுற்றும் வாலிபன்டா. பார்த்தீங்களா, வெள்ளைக்காரங்க கூட நம்ம ஃபேன்ஸு. என்ன சார் இப்படி பேசுறாரு? இவன் ஒரு லூசு பாய் சார், ரொம்ப லூசு சார். செயின்ட் லாரன்ஸ் பீஸா அண்ட் பாஸ்தா இங்கே தான் நான் அடுத்து போகலான்னு இருந்தேன். அவங்களோட காம்போ சாஸ் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆச்சு. காம்போ சாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, 3 கலர் சாஸை பாஸ்தா மேலே ஊற்றி கொடுப்பாங்க. ரெட்டுக்கு டொமேட்டோ சாஸு, ஒயிட்டுக்கு ஆல்ஃப்ரெடோ சாஸு, க்ரீனுக்கு பெஸ்டோ சாஸு. இட்டாலியன் ஃப்ளாகில் இருக்கிற 3 கலர்ஸ் அங்கே இருக்குது. நம்ம இந்தியன் ஃப்ளாக்னு கூட சொல்லலாம். மதியானம் தான் இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிட்டோம், திரும்பவும் பாஸ்தா சாப்பிடணுமா, அதுவும் $16 கொடுத்து சாப்பிடணுமா அப்படின்ட்டு அந்த கடையை வேணாம் நோட்டை விட்டுட்டு இருந்தேன். அவங்களும் பார்த்தாங்க, பையன் பாவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருந்தது. நம்ம டவுன் டவுன் டொரண்டோவில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட் வரும்போது அந்த காம்போ சாஸ் இருக்கிற பாஸ்தாவை வாங்கி சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணிவிட்டு $16 மிச்சம் பண்ணிட்டோன்ட்டு சும்மா இல்லாமல் அந்த காசை வேறு ஒன்றுத்தில் போடுவோன்ட்டு உங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணல ஃப்யூச்சர் பேக்கரி அங்கே போய் தான் ஒரு டெசர்ட் வாங்கியிருக்கேன். பீச் ஃப்ரூட் மாதிரியே டெசர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருந்தது. நானும் வாங்க வேணாம் தான் நினச்சேன். சரி வந்திருக்கோம், ஒரு வாட்டி தானே சாப்பிடுவோன்ட்டு வாங்கிட்டேன். சாப்பிட்டு பார்ப்போமா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. மேலே அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்கா, அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டை கொடுக்குது. கேக் டெக்ஸ்டரில் தான் இருக்குது. உள்ள ஒரு க்ரீம் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து உள்ள பீச் க்ரீம் இருக்கும், இல்லாட்டி பீச் ஃப்ரூட்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட சாப்பிட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆகலை, ஆனால் சாப்பிட நல்லா இருக்கு. நீங்களே பாருங்கள் இந்த கொடுமையை. இவ்வளோ நேரம் லைட்டாக வெயில் அடிச்சுது, போய் கேக் வாங்கிட்டு வர கேப்பில் வானம் மூடிக்கிட்டு தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் தாங்க இருக்குது, அதை கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். நண்பர்களே, யானிஸ் கிச்சன் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ், அங்கே தான் இந்த ஃபலாஃபல் சாண்ட்விச் வாங்கியிருக்கேன். நான் கப்பல் மாதிரி இருக்கா, ஃபலாஃபல் பீஸ் ஆல்ரெடி விழுந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாண்ட்விச்சாக சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். சசுக்கி சாஸ், கார்லிக் சாஸ் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. ப்ரெட் பார்த்தீங்களா, திக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஒரு ஃபலாஃபல் உள்ள பார்த்தாங்க, குடிச்சிட்டேன். இது சாப்பிட்றது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு உங்கள் அப்புறமா மீட் பண்ணுறேன். டைம் லேப்ஸ் ஸ்டார்ட். யானிஸ் கிச்சனோட ஃபலாஃபல் சாண்ட்விச் ஒர்த்து. ப்ரெட்டு, ஃபலாஃபல், அதில் போட்டிருந்த சாஸஸ்ன்னு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பரான ஃப்ளேவர் கொடுத்தது. ஆனால் என்ன, ஓப்பன் சாண்ட்விச்சாக இருந்ததுனால எனக்கு சாப்பிட கஷ்டமாக இருந்தது. சிக்கன், பீஃப், நான்வெஜ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். யானிஸ் கிச்சன் பக்கத்துலேயே ஸ்டோன் மில் ஸ்லோ கிராஃப்டட் பேக் ஹவுஸ்ங்கிற கடையில் வந்து 2 ஐட்டம் வாங்கினேன். எல்லாமே சீப்பாக இருந்தது, $1 $2 இருந்ததுனால. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் பன் வாங்கினேன். இந்த ஊரில் ஆனியன் பன் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஒரு பேஸ்ட்ரி வாங்கினேன், பட்டர் மேப்பிள் பெக்கான் பேஸ்ட்ரி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். நான் மொக்கை வாங்கினேன்னா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்க என்கிட்ட வந்து நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு நான் வேலை பார்க்குற இடத்துலாம் கேட்குறாங்க, நான் முழிச்சிட்டு இருந்தேன். இல்லை அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் டிவியில் இருந்து வந்திருக்கீங்களா, என்ன சேனல்? நாங்கள் டிவியில் இல்லைங்க, நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ யூடியூபா, சரி உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள். நான் வந்து லோக்கல் லாங்குவேஜில் பண்ணுறேன், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, அங்கே ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் பேசுவாங்க, தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த ஆடியன்ஸ்க்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு. சரி இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. டொராண்டோவில் ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கும் அண்ட் மார்க்கெட்டுக்கு வந்தால் என்னென்னலாம் சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அதை பார்த்து பயனடைவாங்க. சொன்னதுக்கு அவங்க என்ன மேலே எங்கேயும் பார்த்துட்டு, நீ இங்கே இருக்கிறத வீடியோ எடுத்தனா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லு அப்படிங்கிற டோனில் என்கிட்ட கேட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆனியன் பண்ண தேத்தியாச்சு. இப்போ பட்டர் மேப்பிள் பெக்கானை சாப்பிட்டு பார்ப்போம். மேப்பிள் அண்ட் பெக்கான் ரெண்டும் சேரும்போது வேற மாதிரி டேஸ்ட் கிடைக்குது. ஓவர் ஸ்வீட்டாகவே இல்லை,
ஐ லைக் திஸ் வெரி மச். என்னதான் இங்கே வேலை பார்க்குறவங்க நான் அசிங்கப்படுத்தினாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மணி 5 ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் வீட்டுக்கு போனோம். இடம் மார்க்கெட்டே இழுத்து முட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் கலகலன்னு இருந்த மார்க்கெட்டு இப்போ எப்படி வெறிச்சோடி கிடக்கு பாருங்க. யூடியூபராக என்னென்ன தேவையோ அந்த எல்லா கண்டென்ட்டும் எடுத்துட்டேன். அதே நேரம் குடும்பஸ்தனா என்னென்ன வேணுமோ அது எல்லாமும் வாங்கிட்டேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எப்படி ஜாலியாக சுற்றி செமையாக என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? எஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அறிமுகம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சுற்றும் வாலிபன்.